1976ஆம் ஆண்டு 1976ஆம் ஆண்டு 1954ஆம் ஆண்டு இவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்ததாம். முதலமைச்சர் பதவி கிடைத்ததும் முதல் ஆண்டிலேயே முதல் பணி என்னவென்றால் பள்ளிகளை கட்டினாராம். பின்னர் மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அமைத்து தந்தாராம் நமது காமராஜர். ஏனென்றால் இவர் ஒரு நாள் 4 சக்கர வாகனத்தில் கிராம சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் ஆடு வைத்துக் கொண்டிருந்தானா. அந்த சிறுவனை பார்த்து காமராஜர் கேட்டாராம், சிறுவனே, நீ பள்ளிக்கு செல்லவில்லையா? ஏன் ஆடு வைத்து? சிறுவன் பதில் சொன்னானாம், ஐயா, நான் ஆடு வைத்தால் தானே எனக்கு சாப்பாடு, நான் பள்ளிக்கு சென்றால் ஏதையா எனக்கு சாப்பாடு என்று சொன்ன பதில் நமது காமராஜரின் உள்ளத்தை படபடைக்க வைத்ததாம். உடனடியாக சென்றார் நமது காமராஜர். சட்ட புத்தகத்தை கையில் எடுத்தாராம். ஒவ்வொரு அரசு பள்ளிகளின் மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அமைத்து தந்தாராம் நமது காமராஜர். தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலைப் பள்ளி வரை மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அமைத்து தந்தாராம் நமது காமராஜர். இப்படியெல்லாம் இருக்கும்போது 1975ஆம் ஆண்டு இவர் நமது மண்ணை விட்டு மறைந்தாராம். நமது மண்ணை விட்டு மறைந்தாலும் நமது மனதை விட்டு மறையவில்லை. அவரை பற்றிய ஒரு சிறு பாடல். கண்ணெல்ல கண்டா கண்ணில் வருது கரும வீரரே, எங்கள் காமராஜரே, இங்கே நானும் ஏழதான், எழுத்தறிவு தொலைவுதான், இங்கே நானும் ஏழதான், எழுத்தறிவு தொலைவுதான், நீ விதைச்சுவதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான், நீ விதைச்சுவதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான், மத்தியான சோத்தையும் மரதன தின்னதில்லை, மத்தியான சோத்தையும் மரதன தின்னதில்லை, கலக்கலரா அமிர்தமாக சோறு கலக்கலரா அமிர்தமாக கிடைக்குது. சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்லை, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்லை. ஐயா சீருட தந்து புத்தக தந்து செருப்பு தந்தாங்க, ஐயா சீருட தந்து புத்தக தந்து செருப்பு தந்தாங்க. புத்தகத்தோட ஜாமன்றி புதுசு புதுசு திட்டங்களாம், புத்தகத்தோட ஜாமன்றி புதுசு புதுசு திட்டங்களாம். என் மனசு குளிர குளிர இப்போ உங்களை தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர இப்போ உங்களை தான் நினைக்கிறேன். நீ இருந்த காலத்துல நான் போற